ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம 2024ல வந்த ஆம்பர் அலர்ட்டுங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். ஆம்பர் அலர்ட்னா அமெரிக்காவில் வந்து குழந்தைகளை கடத்துறதுக்காக ஒரு தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது மூலியமா மீட்கம் செஞ்சாங்க. இது ஒரு உண்மை கதையை தழுவி தான் எடுக்கப்பட்டாங்க. வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கருப்பு கார், அதாவது எல்லா குழந்தையும் தேடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த குழந்தைய கடத்துறதுக்காக பிளான் பண்ணுறான். அப்போ தான் ஒரு குழந்தைய பார்த்துட்டு கரெக்டாக பக்கத்தில் நிற்கிறப்ப அவங்க அம்மா வந்து கூப்பிட்றனால இந்த குழந்தையும் கடத்தாமல் அங்கேருந்து தப்பிச்சு போயிடறான். அங்கே கட் பண்ணால் இங்கே ஒருத்தையே காட்டுறாங்க. இவன் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு கார் டாக்ஸியை புக் பண்ணியிருப்பா போல். சரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா அவன் போயிடறான். நேரமாச்சு போல் அவனுக்கு. போனனால என்னடா வீட்டுக்கு போகிறோமேன்னு சொல்லிட்டு இன்னொரு கால் டாக்ஸி வரப்போ என்னை இது மாதிரி விட்டுரு, நான் உனக்கு பே பண்ணுறேன், நான் வந்து புக் பண்ணல அப்படின்னு சொல்கிறப்ப, மேம் எனக்கு வந்து டைம் ஓவர், நான் என் குழந்தைய பார்க்க போகணுங்கிறப்ப, சார் எனக்கு ஒரு எமர்ஜென்சி சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் முடியாது மேம்ங்கிறப்ப, உனக்கு மேலே நான் போட்டு தரேன்டா அப்படின்னு கேட்குறப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு காசை வாங்கி கூப்பிட்றான். நான் இது மாதிரிலாம் பாட்டு கேட்டுலாம் போடுவேன், என் மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாதுங்கிறப்ப ஏதோ ஒன்று பரவாயில்ல நாங்கள் போய் இறக்கி விட்டுருவேன்னு சொல்லிட்டு போயிடறான். இங்கே ஒரு ஃபேமிலி, அதாவது இந்த குழந்தைய கடத்துறதுக்கான ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க எல்லா குழந்தையெல்லாம் விளாண்டுட்டு இருக்கு போல். அந்த 2 குழந்தையும் வந்து கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருக்கு. அவங்க அம்மா ஏதோ விளையாட்டுக்கு சின்ன குழந்தை இருக்கிறனால ஏதோ ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டுலாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா அவங்க பின்னாடி வந்து ஜூம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம பொண்ணு பக்கத்தில் ஏதோ கார் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பொண்ணை காணா. ஐயோ பொண்ணை காணாமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு பிளாக் கலர் டொயோட்டா காரில் வந்து ஏற்றிட்டு போயிட்டான். ஐயோ பொண்ணை காணாமேன்னு சொல்லிட்டு அவளும் போய் தேடுறான். இந்த பொண்ணு பேர் சார்லெட்டு. ஐயோ காணாமேன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்கனால இப்போ 911க்கு கால் பண்ணுறான். என்ன மேம் சொல்லுங்கள் மேம், இப்போ இது மாதிரி என் பொண்ணை காணான்னு சொல்லிட்டு கத்துறா. மேம் பொறுமையாக சொல்லுங்கிறப்ப, இது மாதிரி நாங்கள் பார்க்கில் விளாண்டுட்டு இருந்தோம், என் பொண்ணை யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க, தயவு செஞ்சு காப்பாற்றுங்கிறப்ப, வெயிட் பண்ணுங்கள் என்னென்ன அடையாளம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடையாளமும் சொல்கிறான். இவளுக்கு சொன்னனே ஒரு டவுட் வந்துடுது. சரி இது பார்த்தா ஆம்பர் அலர்ட் மாதிரி இருக்குது, அதனால் என்னன்னு பாருங்கன்றப்ப, எப்படி நீ சொல்கிறங்கிறப்ப, ஏன்னா அதே பிளாக் கலர் டொயோட்டா கார், அதே இது சின்ன பொண்ணு அப்படிங்கிறப்ப சரின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுறான். ஏதாவது கார் நம்பர் ஏதாவதுங்கிறப்ப, இல்லை சார் வெறும் பிளாக் கலர் டொயோட்டா அப்படின்னு மட்டும் சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இங்கே இருந்தால் எந்த வேலையும் நடக்காதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு இவளும் கார் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடறான். இவளாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த செல்லில் இருக்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, இது மாதிரி நாங்கள் செக்யூரிட்டி அலர்ட்டுக்காக உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவும் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் செக்யூரிட்டி அலர்ட்டும் பண்ணுறாங்க. இங்கே தான் காரில் 2 பேர் போயிருந்தாங்க, அவங்களுக்கு செக்யூரிட்டி அலர்ட் வருது. இது மாதிரி இந்த பொண்ணை காணான்னு சொல்லிட்டு போய் மெசேஜும் வந்தோடனே முன்னாடி பார்த்தா பிளாக் கலர் கார் போகுது. சரின்னு சொல்லிட்டு 911 கால் பண்ணுறான். நீங்கள் இது மாதிரி முன்னாடி பிளாக் கலர் நீங்கள் சொன்ன அடையாளம்லாம் எல்லாமே இருக்குது, உள்ள குழந்தை இருக்கான்னு பார்த்தீங்கிறப்ப, இல்லை வெறும் பிளாக் கலர் கவர் போட்டிருக்கனால பார்க்க முடியல அப்படிங்கிறான். சரி நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்களுக்கு நிறைய கால் வந்திருக்கனால அந்த காலையும் கட் பண்ணிடுறான். சரி இப்போ போய் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு க்ளோஸில் பார்க்குறப்ப அந்த டிராஃபிக் லைட்டில் போட்டிருக்கோம் இது மாதிரி பொண்ணை காணா, இது மாதிரி பிளாக் கலர் டொயோட்டானோடனே இவன் வந்து அந்த சிக்னலே மதிக்காமல் போயிடுறான். இப்போ இவன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி துரத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. காரு வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் நிற்கிது. நான் போய் பார்க்குறேன் உள்ள குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு இவளும் போகிறான். எதுக்காக பண்ணுறங்கிறப்ப, இந்த இதான் என் ஃபோன் நம்பர், இப்போ மட்டும் ஃபோன் பண்ணு அவன் வந்தானான்னு மட்டும் சொல்லிட்டு சுற்றி பார்க்குறா. கார் உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியல. ஏன்னா பிளாக் கலர் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறனால எதுவுமே தெரியல. என்ன பண்ணுறது பார்த்தா லைட்டாக வந்து அந்த ஜன்னல் கண்ணாடி கொஞ்சம் இறங்கிருக்கு. உள்ளே பார்த்தா குழந்தையும் இருக்குது. என்னடா இன்னுமே அசைவே இல்லாமல் இருக்குது, மயக்கம் போட்டு கச்சிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணவும் முடியல. இப்போ தான் அவன் சொல்கிறான், அவன் வெளியே வந்துட்டான், நீ தயவு செஞ்சு வந்துருங்கிறப்ப, நான் வேணா அவன்கிட்ட போய் கேட்கணுமா யாரோட குழந்தை என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா பைத்தியமா, அவன் துப்பாக்கி வச்சிருக்கான், பொசுக்குன்னு போட்டானா என்னடி பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்கிறான். ஏன்னா காதில் 2 இயர்பட்ஸ் மாட்டிக்கப்போ ஒன்றை கழட்டி உள்ளே தூக்கி போட்டு ஃபோனையும் மியூட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவளை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சான். இதை போலீஸை சொல்லிட்டு நம்ம வந்து போயிடலாம், எதுக்காக இப்படி பண்ணுறங்கிறப்ப, நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த டிரைவர்ட்டையும் கெஞ்சி அவனையும் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ தான் ஒரு ஃபோன் வருது. ஏன்னா அவள் ப்ளூடூத் உள்ளே போட்டிருக்கால, அப்போதைக்கு ஏதோ ஒரு நம்பர், செக்யூரிட்டி நம்பர் மாதிரி ஏதோ 75 அப்படின்னு சொல்லணுன்னே அதையும் நோட்டீஸ் பண்ணிக்கிறான். இப்போ அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும் ரைட் சைடு. எதுக்காக அவன் ஒதுங்குறாங்கிறப்ப இவங்களே ஒதுங்குறாங்க. பார்த்தா இவங்க வந்து வண்டி வந்து ரிப்பேர் ஆன மாதிரி முன்னாடி சரி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன், எதுக்காக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, கார் இது மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு, நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப, இப்போ தான் சொல்கிறான், அந்த கார் பிளாக் கலர் காருங்க தானே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ என் மேலே சந்தேகம் இருக்குது தானே உங்களுக்கு அப்படிங்கிறப்ப, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்கிறப்ப, இவன் வந்து ஆமாம் நீ தான் கடத்தியிருக்க நான் பார்த்தேன் அப்படிங்கிறப்ப, எங்கே பார்த்தீங்கிறப்ப, ஏன்னா உன் நம்பர் பிளேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னு காட்டினீங்கன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறப்ப, அவ்வளோதானே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோம். கிட்ட போகிறப்ப இப்போ தான் ஃபோனில் வருது இது மாதிரி வந்து அந்த கடத்திட்டு போனவனோட லைசன்ஸ் பிளேட்டு இதான் நம்பருன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறப்ப பார்த்தா அந்த நம்பர் லைசன்ஸ் இவன் இது இல்லை. அப்போ இவன் இருக்க மாட்டான், இவன் பொண்ணோட பேர் ஒழுந்தி, அவன் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரிட்டர்ன் போகிறாங்க. அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவன் தான் 911 கால் பண்ணி, இது மாதிரி நீங்கள் சொன்னீங்களே அது உண்மை தானாங்கிறப்ப, இவ பேர் சொல்கிறான். ஆரோன்கிறவன் எதுவும் சொன்னானா அப்படின்னு கேட்குறப்ப, ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி ஆரோன்னு சொல்லி தான் இவங்கள்ட்ட இன்ட்ரடியூஷன் ஆயிருப்பான்.
இப்போ போலீஸ்காரு எப்படி இவ்வளோ கரெக்ட்டா சொல்றீங்க? அப்ப அவன் தான் பண்ணியிருப்பான். அப்ப அவன் நம்மள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றான். திருப்பட அவன ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஏன்னா, அந்த ப்ளூடூத் சிக்னலு இதாகுறனால அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே இவங்க ஃபாலோ பண்ணணும்ல. அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே ஃபாலோ பண்ணிட்டு இப்ப இவன் உண்மையா சொல்லிறான். இது மாரி அவன் தான் சொல்லியிருக்கான். அவன் தான் உண்மையான கொலைகாரன். அவன புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் 911க்கு அலர்ட் பண்ணிட்டு ஏற்கனவே அந்த நம்பர நோட் பண்ணிப்பால. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாரி நீங்க ஹை ஸ்பீட்ல போறீங்க. கம்மியாக்குங்க அப்படின்னு சொல்றப்ப இவனும் கம்மியான ஸ்பீடுக்கும் போறான். சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறப்ப, இது மாரி நீங்க உங்க பின்னாடி ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க. அது ஒலிம்பியான்னு சொல்றீங்க. இல்ல சார் அது பேரு ஸ்கார்லெட்டு. நீங்க வந்து அந்த பொண்ண இறக்கி விட்டு நீங்க பாட்டுக்கு போலாம். நாங்க உங்கள சஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறப்ப, நீங்க யாரு அப்படிங்கிறப்ப, நான் வந்து போலீஸ் சார். இது மாரி ஜாக்லின்ங்கிறவங்க தான் உங்கள சஸ்பெக்ட் பண்றதுக்காக எங்களுக்கு வந்து 911 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. நான் தான் அந்த பொண்ணுட்டயே ஒலிம்பியான்னு என் பொண்ணுன்னு நான் சொல்லி கன்ஃபார்ம் பண்றேனே. எதுக்காக மறுபடியும் அவங்க பண்றப்ப, சார் இது மாரி உங்கள நாங்க சஸ்பெக்ட் பண்றோம். தயவு செஞ்சு கார நிறுத்துங்க. இல்லன்னா உங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறப்ப, இப்படியே பேசிட்டு இருக்கவ அது செம்ம கடுப்பாயிர்றான். இப்ப என்ன உங்களுக்கு அந்த பொண்ணு தானே வேணும். அது என் பொண்ணு ஒலிம்பியா. அந்த என் பொண்ணே வேணாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூக்கி வெளிய போட்டான். ஐயோன்னு சொல்லிட்டு இவங்களும் பிரேக் அடிச்சு நவுந்து பார்த்தா, கிட்ட வந்து பார்த்தா அது ஒரு பொம்மை. பார்த்தா பொம்மைய தான் தூக்கி போட்டுருக்கான். நல்ல வேளை அவன் அந்த பொண்ண தூக்கி போடல. அதுவரையும் சந்தோஷங்கிறப்ப 911 கால்லேருந்து இவங்க ஃபோன் பண்றான். என்ன ஆச்சுன்னு கேட்கறப்ப தான் சொல்றான். இது மாரி ஒரு பொம்மைய தான் தூக்கி போட்டுருக்கான். அவன் தான் உண்மையான ஆளு. நாங்க தான் சொன்னோமே கன்ஃபார்மா அவன சேஸ் பண்ணுங்கங்கிறப்ப, ஏன்னா இது நாங்க சேஸ் பண்ண முடியாது. இது வந்து எல்லாத்துக்கும் அலர்ட் பண்ணோம்னா அவன் அந்த குழந்தைய கொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால எங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்கிறான். ஆனா இவங்க பேர மட்டும் கண்டுபிடிச்சாங்களாம். சரி அந்த பேரையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப வில்லியம்ஸுங்கிறாங்க. இங்க ஒரு யுஎஸ் ஆர்மில வேலை செஞ்சிருப்பான் போல. அதனால இவங்க பேரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா லைசென்ஸ் காரோட எதுவுமே அட்டாச் ஆகல அப்படின்னு சொல்றான். அவன் தான் ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் ஏடிஎம் வந்து ஸ்வைப் பண்ணானே. அதை வச்சு நீங்க டீட்டெயில் கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்கறப்ப, ஆமா அது என்ன ஃபார்மசியில தான் வாங்கினான். ஆமா அந்த மெடிக்கல் ஷாப்ல தான் அவன் வாங்கினான். அதை கண்டுபிடிங்கிறப்ப இவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. அவன் பேரு வில்லியம் பெஞ்சமின். அவன் வந்து டெனர் வில்லாஸ்னு அங்க ஒரு ஊருக்கு போல. அங்க தான் அவனோட அட்ரஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப, இங்க தான் வந்து டெனர் வில்லியம்ஸ் தான் இருக்குல்ல. அவங்க அம்மா வந்து இப்போ சண்டை போடுறா. தயவு செஞ்சு அவனை போலீஸ்ல அனுப்புங்க. புடிங்க அப்படிங்கிறப்ப, மேம் பொறுமையா இருங்க நானே போறேன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸரும் கிளம்புறேன். சரி நமக்கு தான் அட்ரஸ் கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறப்ப தான் பேசிட்டாங்க. எதுக்காக நீ அவளை காப்பாத்துன்னு சொல்லி இவ்வளோ துடிக்கிறப்ப, ஏன்னா நானும் ஒரு அம்மா தான். நான் வந்து குழந்தை எப்போ பிறந்துச்சோ அப்பயே இறந்துச்சு. ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கினேன். அதனால என்னால் வந்து குழந்தைய வந்து ஏற்று வளர்க்க முடியாமல் அந்த அவதியில் இருந்தேன். அது மாதிரி தான் அவங்களும் தவிச்சிருப்பாங்களே. அதுக்காக தான் நான் இவளை காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்ப துடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இவனும் புரிஞ்சுக்கிறான் டிரைவரும். அந்த அட்ரஸை தேடி கரெக்டாக இவங்களும் போயிடுறாங்க. ஏன்னா இவனுக்கு முன்னாடி ஒரு கோடு இருந்துக்குள்ள, அது ஒரு போஸ்டல் கோடு. அந்த கோடில் தான் இவங்க டெலிவரி பண்ணுறதுக்காக மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்துருப்பான் போல். இவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. சரி இவன் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்போ தெரியணும் அந்த இடத்துக்குள்ளே. சரி நம்ம தான் ஹெட்ஃபோன் இங்கே இருக்குல்ல, அந்த பார்த்தா சிக்னலும் இவங்களுக்கு வந்தனால இப்போ நீ ஃபோன் பண்ணு, நமக்கு அதை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சலாங்கிறப்ப ஃபோன் பண்ணுறப்ப பார்த்தா இவனும் அட்டன் பண்ணனே அங்கே ஒரு ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கும்ல, அது மூலியமாக இவங்களுக்கு சவுண்டு கேட்குது. என்னை விட்டு எதுக்காக இப்படி பண்ணுறேன், நான் அம்மாட்ட போகணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது. அப்போ இதுக்குள்ளே தான் இருக்கிறான், இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் இந்த வீடுன்னு சொல்லி நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா குழந்தைய காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ இவன் அந்த வீட்டில் வந்து வெளியே அனுப்புறோம்ல, அதுக்காக இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி மெடிக்கல் ஷாப்பில் இவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும்ல, அது மாதிரி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மெடிக்கல் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா போதும் சார், இது மாதிரி டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து வாங்கிக்கோங்க சார் கோச்சுக்காமங்கிறப்ப, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த இடத்துக்கும் போகிறான். வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டால இப்போ இவங்க கரெக்டாக வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. பார்த்தா அங்கே நிறையா டாய்ஸு சின்ன சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறப்ப இவங்க ஏதோ ஒரு சைக்கோவாக இருப்பான் போல், குழந்தையெல்லாம் கொள்றதுக்காக அப்படின்னு இவங்களும் நினச்சிக்கிட்டு மேலே எல்லா இடத்துலையும் தேடவும் ஆரம்பிக்கிறேன். அங்கே ஒரு கண்ணை பார்த்தோன்னே இந்த டிரைவர் கரெக்டாக எடுத்து எல்லாத்தையும் லோட் பண்ணியும் வச்சுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவளும் வேறு இடத்துல தேடி பார்த்தா அங்கே தான் ஒரு ஆல்பம் பார்க்குறான். பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி கடத்தி வச்சுருக்க குழந்தை எல்லாத்தையும் ஒரு சித்திரவாத மாதிரி பண்ணியும் ஒரு ஆல்பம் மாதிரி பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு போல். ஐயோ இந்த குழந்தையும் கொண்டுட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ ஒவ்வொரு இடமா தேடுறப்ப பார்த்தா ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு கொலை பண்ணி வச்சுருப்பான் போல். அது முன்னாடி வந்து இவன் ஒலிமையான ஒரு சொல்லியிருப்பாள், இவன் அது உண்மையாலுமே இவனோட குழந்தையாக இருக்கும் போல், இவனோட குழந்தையும் இவனை கொண்டுப்பான் போல். இதை பார்த்துட்டு ஹீரோயினும் பயந்துட்டு ஓடுறான். இவன் என்ன பண்ணுறதுங்கிறப்ப இரு நம்ம தேடலாம்னு சொல்லிட்டா அண்டர் கிரவுண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அண்டர் கிரவுண்டில் அந்த பொண்ணும் பேசுது. பார்த்தா அந்த எல்லாத்தையும் மூடி இது வச்சுருப்பான் போல். நான் உன்னை தான் காப்பாற்ற வந்தேன் பாப்பா, உங்கள் அம்மா தான் அமிச்சாங்க அப்படிங்கிறப்ப இவ ஒன்றும் தலைவே திருப்பி பார்க்கல. ஏன் நீ ஏன் நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறப்ப, அந்த பொம்மை என்ன கொல்லுன்னு சொல்லுச்சு, அதனால தான் நான் பார்க்க மாட்டேங்கிறப்ப, இந்த பொம்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையும் மூடி வச்சாரு. இப்போ இந்த கூண்டை உடைக்கிறதுக்காக சுற்றில தேடுறதை பார்த்தா இவங்க ஏற்கனவே அந்த காருக்குள்ளே ஒரு இயர்பட்ஸ் போட்டிருப்பாங்க இல்லை, அந்த இயர்பட்ஸை எடுத்து பார்த்தா என்ன நீ காலில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இவள்கிட்ட கேட்குறப்ப கரெக்டாக மெடிக்கல் சீட்டை தான் காட்டுறான். ஐயோ இந்த மெடிக்கல் சீட்டை வச்சு தானே அவனையும் அமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் கரெக்டாக பேரலானோன்னு இவன் நம்மளை தான் ட்ராப் பண்ணி பிடிச்சிருக்கான். போச்சு நம்ம இங்கே வந்துடுவோம் போது இந்த கிளம்புங்கிறப்ப அந்த கூண்டை உடச்சு அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா வெளியே வந்து நின்றுறான். ஆஹா இவன்ட்ட தான் நம்ம இங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு இவன் வந்து மேலே ஓடவும் இவன் கீழே ஓடவும், இவன் தான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு கன்று லோட் பண்ணி வச்சிருப்பாள். இப்போ ரெண்டு பேரும் கன்று முனையில் வச்சிருக்கப்ப இவன் மேலேயும் போயிட்டா. இப்போ கன் சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. சரி அவ்வளோதான் டிரைவர் காலி அப்படின்னு நம்மளும் நினச்சிக்க வேண்டியதான். சரின்னு சொல்லிட்டு இவனும் மேலே வந்து பார்த்தா இவனு நின்றுட்டு இருக்கா. எதுக்காக நீ இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்போ உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயினையும் சுட்டுறான்.
இப்போ அரை மயக்கத்தில் பார்த்துட்டு இருக்கவ பின்னாடி பார்த்தா டம்முன்னு சவுண்டு கேட்குது. சரி இவன் டிரைவர் தான் வந்திருப்பான்னு பார்த்தா பின்னாடி அந்த போலீஸ் வந்துட்டான். எப்படியோ அந்த குழந்தையும் காப்பாற்றியாச்சு, இவளையும் காப்பாற்றின்னு வெளியே வந்து பொறுமையாக கூறிடுறப்ப பார்த்தா டிரைவரும் வந்துட்டான். நல்லவேளை இவனுக்கு ஒன்றும் ஆகலை. இவன் ஏதோ சும்மா ஃபேக்காக சுற்றுப்பான் போல். நல்லவேளை தப்பிச்சோன்னே இப்போ அந்த குழந்தை அவங்க அம்மாவோட சேர்ற பார்த்துட்டு ரொம்பவே சிரிக்கிறான். இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி டிரைவர் கேட்குற அப்படின்னு தலையாட்டினோன்னே சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே காட்டுறான் என் கிரெடிட்டில். இது மாதிரி 1996 ஆம்பர் அலர்ட்னு சொல்லி ஒரு ஃபார்ம் பண்ணி எல்லா குழந்தையும் காப்பாற்றுறாங்க. இதுவரையும் கிட்டத்தட்ட 1300 குழந்தைய வந்து கடத்துறவங்க இவங்க வந்து ரெக்கவர் பண்ணி காப்பாற்றவும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த படத்தை இதோட முடிச்சிட்டாங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ். பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் மூவியில் சந்திக்கலாம். பை கைஸ்.